கடையநல்லூர் நகராட்சி 1வது வார்டு குமந்தாபுரம் வடகாசியம்மன் கோயில் தெரு. எங்கள் தெருவில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. மழை பெஞ்சா எங்கள் தெருவில் தான் வந்து தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது. ரோடு வசதி கிடையாது, குடி தண்ணி ஒழுங்காக வரமாட்டேங்குது, வாறுகால் அள்ள மாட்டேங்கிறாங்க, இபி கனெக்ஷனே எங்களுக்கு சரியாக வரல. அதனால் காசு சொத்து வரி வந்து குடிநீர் வரி, கரண்ட் பணம் எல்லாமே கட்ட சொல்லி வராங்க. எந்த ஒரு தேவையுமே எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல அவங்க. எங்களுக்கு இதை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கணும். நகராட்சி 1வது வார்டு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் மற்றும் கால்வாய் வசதியை வந்து செய்து தரும்படி பலமுறை எங்களுடைய 1வது வார்டு மக்களின் சார்பாக விண்ணப்பித்துள்ளோம். ஆனாலும் இதுவரை கடந்த 8 மாதங்களாக நேஷனல் ஹைவேயில் இருக்கக்கூடிய அந்த கால்வாயை வந்து சரி செய்வதற்காக தோண்டப்பட்டது. அதன் மூலமாக வந்து பைப் லைன் எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள். மீண்டும் இந்த பைப் லைன் வந்து சரி செய்து தரலை பலமுறை விண்ணப்பித்தும் எந்தவித நடவடிக்கையும் இருக்காதனால் மக்கள் வந்து தண்ணீர் பிரச்சனைக்கு அவதியாகினர். இந்த நகராட்சி நிர்வாகம் சீக்கிரமாக இந்த மக்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யும்படி எங்கள் 1வது வார்டு மக்களின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி 1வது வார்டிலேருந்து குமந்தாபுரத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்க. இப்போ திமுக கவர்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் 20 வருஷமாக அந்த ரோடு போடவே இல்லை. எங்களுக்கு இப்போ போட்டு தாங்கன்னு நகராட்சியில் போய் கேட்டதுக்கு இன்னும் கோரிக்கையை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. நாங்களும் 2-3 திருப்ப போய் கேட்டு பார்த்துட்டோம். திரும்ப மனுவும் கொடுத்துருக்கோம். திரும்பியும் எங்களுக்கு கோரிக்கையை ஏற்க மாட்டாங்க. அடிப்படை எந்த வசதியுமே பண்ணி தர மாட்டாங்க. குப்பை வண்டியாக பிரச்சனை, வாரங்களா பிரச்சனை, வாரங்கள்லாம் அல்லதுக்கு வரவே மாட்டாங்க. கொசுவெல்லாம் இவ்வளோ பெருசு. நீங்கள் வாரங்கள்லாம் வர மாட்டாங்க. எல்லாமே எங்கள் கவுன்சிலருக்கு கேட்டாலுமே கவுன்சிலருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னு கேட்கறதுக்கு தான் கோரிக்கை வைக்கிறதுக்கு இப்போவும் நகராட்சிக்கு போய் வேஸ்ட்டு அப்படின்னு தோணுது. இப்போது எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்க. வீட்டு வரி, சொத்து வரி அதெல்லாம் வந்து நேற்று கூட வந்து வீட்டு விடா வந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுதாங்க. அந்த வாரங்கள் அழுதுறதுக்கு, இந்த ரோடு போடுறதுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்க மாட்டாங்க. நேற்று அவங்கள வந்து நாங்கள் வெளியே அனுப்பிட்டோம். எந்த வரையும் கட்ட முடியாது, நீங்கள் போங்க செய்தது செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டோம். வணக்கம், நான் கடையநல்லூர் 1வது வார்டு கவுன்சிலர் பேசுகிறேன். என் பேர் ரேவதி. 1வது வார்டுக்கு பார்த்திங்கன்னா நகராட்சியிலேருந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு தர மாட்டேங்காங்க. கழிவுநீர் ஓட கட்டி தரனாங்க, அது செஞ்சு தரல. ரோடு போட தரனாங்க, அதுவும் செஞ்சு தர மாட்டேங்காங்க. இப்போ தண்ணி கொஞ்ச நாள் வராமல் இருந்தது. அதுக்கு மக்கள்லாம் போராட்டம் நடத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போது ஓரளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அது மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சாக்கடை நீரும் நல்ல தண்ணி ஒன்றா கலந்து போதமேக்கில் பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. 8 மாதம் ஆகுது. மெயின் ரோட்டுக்கு அங்கிட்டு தண்ணி வந்து 8 மாதம் ஆகுது. மக்கள் என்ன செய்வாங்க, வரி பணம் மட்டும் கரெக்டாக கேட்டு வராங்க. இது அரசு நல்ல முடிவு எடுத்து தரணும். ரோடு ஒவ்வொரு வாட்டிக்கும் நாங்கள் போய் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்க முடியுமா? நகராட்சி அவங்களா பார்த்து ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கரெக்டாக. ஒவ்வொரு வாட்டியும் போய் போராட வேண்டியதாக தான் இருக்குது. இதுக்கு நல்ல பதிலாக எடுத்து சொல்லணும்.